ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இளநீர் தேங்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையானது தேங்காய். நான் 2 இளநீர் வாங்கினேன். 2 இளநீருமே தேங்காய் கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்தது, வழுக்கையாக இல்லை. ஸோ அது எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. நம்ம புதுசாக எதனா ஒரு ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு இதை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த தேங்காயெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேங்காயோட பின்னாடி பக்கம் ஓடு இருக்கும் இல்லையா, அது லைட் ப்ரௌன் கலரில் தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு அது வேண்டாம், கலர் நம்மளுக்கு மாறிடும், நம்மளுக்கு ஒயிட் கலர் வேணுன்றதால அந்த ஓடெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். ஓடை தனியாக பிரித்து எடுத்துட்ட பிறகு தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு பொடியாக இருக்கணும். ஸோ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு பொடியாக இருக்கணும். அப்போ தான் தேங்காய் முழுசும் நம்மளுக்கு அரைப்படும். இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதை அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் அரைச்சேன். ஸோ அரைச்சி கொண்டு வந்த பிறகு பார்க்கலாம். அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ அரைச்ச தேங்காவெல்லாம் ஒரு ஜூஸ் வடிகட்டி வச்சு நான் வடித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்படி தான் வடிக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆகும், நம்ம வெயிட் பண்ணலாம் பொறுமையாக. கொஞ்சம் கொஞ்சமாக அதை வடித்து எடுக்கிறதுக்கு. ஃபுல்லாக நல்லா வடித்தாச்சு. நான் தேங்காயோட ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு, போதும் இதுவே. இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்ட பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நான் கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கணும். இப்போ தேங்காய் பால் வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்து நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை போதும். இது ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னமும் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த ஸ்வீட்னஸே போதும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்டவ்வில் வச்சுருந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கெட்டி பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இது ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. ஸோ நான் இந்த பவுலில் தான் இதை ஊற்றி வச்சுக்க போகிறேன். இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குலுக்கிக்கணும். ஸோ ஏர் பபுள்லாம் எதுவும் கீழே போய் ஃபார்ம் ஆகாத மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஃப்ரிட்ஜில் எடுத்தாச்சு, நல்லா கூல் ஆகிடுச்சு. இளநீர் தேங்காயில் வச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் ஐட்டம் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு டெசர்ட் ஐட்டம், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சம்மர் டைமில் இதை மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.